அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். இந்த TVM இணைந்துள்ள அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்பம், மகிழ்ச்சி, மனநிறைவு அனைத்தும் பெற்று குருபிரான் அருளால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக என்று வாழ்த்தி, மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை 1/1/2025. இன்றைய தலைப்பு மன வன கலை. ஆயக்கலைகள் 64 என்பார்கள். அதில் யோகாவும் ஒரு கலை. அப்படி பாத்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி உலகம் உய்வதற்காகவும், உலகில் உள்ள மக்கள்கள் துன்பம் சிக்கல்கள் களைவதற்காகவும் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற சங்கத்தை நிறுவினார்கள். அதனோட ஒரு பகுதியாக தான் மன வளக்கலை என்று ஒவ்வொரு ஊர்களிலும் அறிவு திருக்கோயில்களும், மனவளக்கலை மன்றங்களும், தவ மையங்களும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மனவளக்கலை என்பது மகர்ஷி எதற்காக கொடுத்தார்னா, மனதை செம்மையாக வைத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நாம் நல்ல முறையில் உயர முடியும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை அடக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். மகரிஷியோட கவி ஒண்ணு சொல்வாங்க, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமே, மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமே, மனதில் உள்ளதெல்லாம் மற்றெங்கு தேடிவீர் அப்படிவார். அப்ப மனதை இதமாக வைத்துக் கொள்பவனே மனிதன். அப்ப அந்த மனதை எப்படி நம்ம இதமா வைத்துக்கலாம்? அதற்காக தான் மனவளக்கலையில இணைந்துள்ள அனைவருக்குமே தெரியும், 4 அங்கங்களாக மகரிஷி இதை பிரிச்சிருக்காங்க. 1, உடலுக்கானது உடற்பயிற்சி. சுவர் இருந்தால்தான் சித்திரம் அப்படின்றப்போ வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து, இறைநெறியும் அறநெறியும் உணர்ந்து, அறிவில் முழுமை பெற்று வந்த நோக்கத்தை நிறைவு செய்து எங்கிருந்து வந்தோமோ அங்க நம்ம திரும்பி போறதுக்கான ஒரு வாகனம் எது என்றால் இந்த உடல். அப்ப அந்த உடலை செம்மையாக வைத்துக்கணும். உடற்பயிற்சி என்பது மிக 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 அவசியம். அப்ப அந்த உடற்கான பயிற்சி உடற்பயிற்சி. 2வது உயிரோட தேவை. உயிர் இருந்தால்தான் நாம் மனிதன். அப்ப அந்த மனிதனால் தான் மனதை இதமாக வைத்துக் கொள்ள முடியும். அப்ப உயிருக்கான பயிற்சி சித்தர்களோட கலை, ஞானிகளோட கலை, 2000-3000 வருடங்கள் வாழ்ந்தவர்களோட கலை தான் அந்த காய கல்பம் என்ற ஒரு உயரிய மாமருந்துன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் உயிருக்கான பயிற்சியை செய்து உடலில் உள்ள நோய்களை நம்மளால கலைந்து கொள்ள முடியும். அப்போ முதல் உடற்பயிற்சி செய்த உடலையும் உயிருக்கான பயிற்சி செய்து உயிரையும் செம்மைப்படுத்த சொல்ல. 3வது மனம். அப்ப அந்த மனதை சரி பண்றதுக்கு தான் அகத்தவம். அகம் என்றால் நம் உள்ளம். அப்போ தவம் என்பது தன்னையும் மறவாமல், பிரிதொன்றையும் நினையாமல் தன்னில் தான் ஆழ்ந்து இருப்பதே தவம் அப்படின்னு சொல்வார். வள்ளுவர் சொல்வார்கள், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையின் உட்பட்டே அப்படின்னு. அப்ப தவத்துக்கு எந்த அளவுக்கு, அப்ப அகத்தவத்தை இயற்றி மனதை நம்மளால என்ன பண்ண முடியும்னா சரியான ஒரு பாதையில் செலுத்த முடியும். அப்போ நம்ம அகத்தவம் ஏற்று மனதையும் சரி பண்ண சொல்லும். அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேருன்றது ஒரு 4வது சப்ஜெக்டா நமக்கு கொடுத்திருக்காரு. பிரம்மம், இறைவன்னா யாரு, பிரம்மத்தை உணர்வதற்காக அந்த அகத்தாய்வு என்ற ஒரு சப்ஜெக்ட கொடுத்திருக்காரு. ஒரு சிறு ஒரு கீரையை நம்ம சமைக்கணும்னாவே தேவையற்றதை விடுத்து தேவையானது, உள்ளதை உணர்ந்து அல்லதை விடுதல் அப்படின்னு. விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அனைத்தும் உனக்குள்ளாகவே இருக்குது அப்படின்றார். அப்ப என்கிட்ட இருக்கிற என்ன தேவையற்ற குணத்தை விடுறது, அது யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். அப்போ என்னை நான் ஆராய்ச்சி பண்றது, அகத்தாய்வு என்ற அந்த முறையை பின்பற்றி வர சொல்ல வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். இதுல மனவளக்கலையில் இணைந்துள்ள அனைவருக்குமே இது உரையாக பயன்படுத்த அனைவருமே இதை அறிவார்கள். அப்ப அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கையிலனா இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் மரநிறைவாகவும் வாழ்றாங்க. என்ன தேவையோ அது இறைநிலையோ நம் குருபிரானோ நமக்கு செய்ய. அப்போ நம்ம மனதை இந்த 4 விதத்துல நம்ம சரியாக அமைத்துக் கொள்ளணும். திறக்க முடியாத பூட்டே கிடையாதுன்னு சொல்லுவாங்க வேதாத்ரி மகரிஷி. அதற்கு நீ சரியான சாவிதான் போடலன்னு. ஆனா நம் மனதை திறக்கும் ஒரு சாவி எதுனா தவம், அகத்தவம். அந்த சாவி கொண்டு இந்த புத்தாண்டில் ஆவது நாமோ அகத்தவம், அகத்தாய்வு, உடல் நலம், உயிருக்கானது, இது அனைத்தையுமே
கத்துக்காதவங்க கூட முழுமையாக ஒரு மனவளக்கலையில் இணைந்து கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வில் சிறப்பாகவும் மன நிறைவாகவும் வாழ்க வளமுடன் என்று கூறி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.